ஒன்னும் ரிஷியை பார்த்தா அக்காக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ரிஷிக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அக்கா தான் இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவா. Not bad, Rishi. Not bad. Not bad. Hey, super Rishi. செம்மையா டான்ஸ் பண்ண. கலக்கிட்ட போ. You know, எங்க அப்பாக்கு எல்லா மினிஸ்டர்ஸையும் தெரியும். ஆனா டான்ஸ் மாஸ்டர் தெரியாது. எனக்கு டான்ஸ் கத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவன் என் கூட இருந்தா, என் பக்கத்துல இருந்தானா, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. வணக்கம் அங்கிள். என்ன பார்த்து வெக்கப்படுற போல. உன்னோட பேர் என்னப்பா? சாண்டி. சாண்டி சந்திரசேகர்னு சொன்னல? சந்தோஷ் சுந்தர். ஆமாண்டி. அப்பப்ப பேரை மாத்திக்கிறது இப்பெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சுல. இவங்க அப்பாவுக்கு சிஎம் எல்லாம் தெரியுமாப்பா? சிஎம் தெரியுமா? பண்டிதரே நீங்க சொல்லுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நல்லது. ரிஷி சொல்லுங்கப்பா. உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை கூப்பிடுதுப்பா. வா வா போலாம். நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, அம்மா கூட அங்க போய் நிக்க போற. பண்டிதர் கூப்பிட்டதும் உனக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் நடக்க போற மாதிரி போற. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நாட்டி பாய். தண்ணி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் குடிச்சிட்டு வரேன். உனக்கு வேணுமாடி? ஹலோ, ஒரு நிமிஷம். தண்ணி கொடுங்க. தண்ணி. Good evening, ladies and gentlemen. Finally we are here. நேரம் வந்துருச்சு. அதாவது என் அண்ணன் ரிஷி வந்தாச்சு. ஐ மீன் மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எங்க அண்ணாவோட என்கேஜ்மெண்ட். அண்ணனோட முகத்தை பாருங்க. அவனால சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. சும்மாரா. ஹே அனு. நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க? நீங்களும் எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்? என் அண்ணனோட முகத்தை பாருங்க. வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டான். கம் ஆன். இந்த சாண்டி தலைவலியில அணுவ வெளியே அனுப்ப நான் மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. என்னமா, உன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட், நீ அங்க இல்லனா எப்படி? போ, குடும்பத்துல எல்லாரும் கூட இருக்கணும். போ போ. என்ன சொல்ற சாண்டி? சரிங்க ஆண்டி. ஏழு நாள் முன்னாடி வரைக்கும் அப்பா எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போது அது இதுன்னு சொல்லும் போது சிரிப்பாக வரும். ஆனா இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, அணுக்கும் எனக்கும் 7 ஜென்ம பந்தா இருக்கும். அணுதான் என் லைஃபே. கடவுளே, இன்னைக்கு ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸ்வாதி, அந்த சாண்டி எங்கேயாவது கூட்டிட்டு போ. நான் சொல்ற மாதிரி செய்.
புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க நாத்தனாரே. ஹலோ சாண்டி, ஸ்னேகா உன்னை வெளியில கூப்பிடுறா. வெளிய போய் பாரு. என்ன ஸ்னேகா என் முன்னால தான் நிக்கிறா, நான் எதுக்காக வெளியே போகணும்? எனக்கு தெரியும். ஸ்னேகா தான் உன்னை வெளியில கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னா. அவ அணுவ ஸ்டேஜ்ல விட்டுட்டு வெளியில வருவா. அவ உன்கிட்ட ஏதோ தனியா பேசணுமா. நான் சொன்னதெல்லாம் புரியுதுல? அப்படியா? தனியா பேசணுமா? ஓகே, நான் இப்பவே போறேன். சரி. ஐ லவ் யூ டாட். ஐ லவ் யூ டாட். என்ன இந்தியா கூட்டு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் எனக்கு தனு கிடைச்சிருக்கா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஐ லவ் ஹர் a lot. இந்த மோதிரம் கொடுங்க. என்ன குமார், உன்னோட மோதிரம் எங்க? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கொண்டு வருவியே? ஓ அதுவா, என்னோட மோதிரத்தை நான் எப்பவும் ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ அப்பா, இது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. அது பெருசா தாமா இருக்கும். அது ரிஷிக்காக செஞ்ச மோதிரம். இந்த காலத்து ஃபேஷன் இதுதான், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். நீ ஒரு வேலை பண்ண, இப்போதைக்கு நீ இதுல நூல் சுத்தி போட்டுக்கோ. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நூலை எடுத்துட்டு ரிஷிக்கு போட்டு விட்டுரு. அது வரைக்கும் இந்த மோதிரம் உங்ககிட்டே இருக்கட்டுமா. உன்னுடைய நிச்சயதார்த்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு அக்கா தான் மோதிரம் மாட்டணும். நான் சொல்றத கேளு. இந்தா, இதுக்கு தான் உன்னை இங்க கூப்பிட்டோம். புரியுதா? இந்த ஸ்னேகா எங்க போயிட்டா? இன்னும் வரல. இந்த அறிவு கெட்டவ இங்கதான் நிக்கணுமா? உயிரை வாங்கிட்டு இருக்க. இப்படி அக்கா நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு இவனை கவனிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நான் ஒண்ணு பண்றேன். உள்ளே போய் பாத்துறேன். ஹே சாண்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ தானே இங்க வர சொன்ன? ஸ்னேகா வர சொன்னான்னு சொன்னீங்க. ஸ்னேகா பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்க்கிங்லயா? ஆமா, அவ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ போ. அப்ப காரும் ரெடியா? கண்டிப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்து போயிருக்கா. இந்த கல்யாண மண்டபத்துல இருக்கவங்க
அவளோட பாய் ஃப்ரெண்டா வேற யாரும் குத்திட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா போல. தேங்க்யூ. இவன் ஒரு வழியா தொலைஞ்சிட்டான். அங்க அனு என்ன பண்றாளோ தெரியலையே. வெயிட் ரிஷி வெயிட். இப்ப முதல்ல பொண்ணு தான் மோதிரம் பண்ணும். சோ ரிலாக்ஸ். அண்ணா நில்லு, ஏன் இப்படி அவசரப்படுற? அண்ணி முதல்ல மோதிரம் போட்டோனா நீ விரல மட்டும் நீட்டு. என்னப்பா நீயும் சீக்கிரமா மோதிரம் போடு. இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா? ரிஷி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என்னோட கனவு நனவாயிடுச்சு. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என் நண்பனுக்கு நான் கொடுத்த வாக்க நீ நிறைவேற்றி கொடுத்துட்டப்பா. இந்த கொண்டாட்டம், இந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இல்ல பாத்து வந்து அட அவசரமா எங்க போறீங்க? ஸ்பீட் சர்க்கிள் போலாம். மோதிரத்தை அப்பா எனக்காக கொடுத்தாரு சுபா. அந்த மோதிரம் என் கூட இருந்தா அப்பா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மோதிரத்தை ரிஷிக்கு வேற யாரும் போட்டு விட்டுட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நம்ம அப்பாவை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்ச மாதிரி இருந்தது. ஒரே ஒரு கனவு தான் அவர் கண்டாரு. எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு. ஆனா அவரு கண்ட கனவு இப்போ இல்லாம போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ராஜு அங்கிள் மெயில் அனுப்பிச்சார்ல, ரிஷி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. நான் சத்தியமா சொல்றேன் சுபா, அன்னில இருந்து நான் ரிஷியை மறக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஏன்னா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் முதல் தடவை என் முன்னாடி வந்து நின்னதும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னால அவனை விட்டு விலகி இருக்க முடியல. அவனால என்ன சொல்ல முடியலையோ அது எல்லாத்தையும் அவனோட கண்கள் எனக்கு சொல்லிடுச்சு. நிச்சயதார்த்தம் நடக்கும் போது என் பேரை சொன்னதும் அந்த ஒரு நிமிஷம் என் மூச்சை நின்ன மாதிரி இருந்தது. ஆனா
ரிஷி ஸ்னேகாவுக்கு மோதிரத்தை போட்டு விட்டதும் அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதை என்னால பார்க்க முடியல. இதை என்னால வெளியில சொல்லக்கூட முடியல. அந்த நிமிஷம் எனக்கு என் உயிரை யாரோ எடுத்த மாதிரி இருந்தது. என்னையே என்கிட்ட இருந்து யாரோ பிரிச்ச மாதிரி இருந்தது. என்னோட அந்த கனவுகள் நிறைவேறி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜ் அங்கிள் தான். கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாதப்போ எதுக்காக அவர் வாக்கு கொடுக்கணும்? இல்ல, இது நிச்சயமா நடக்க கூடாது. கண்டிப்பா நடக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது. அவங்க பிரிய வாய்ப்பே இல்ல. தாயே, அவங்க உறவு பிரியக்கூடாதுமா. இது நடக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் உன்னோட சன்னிதில தான் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்கள காப்பாத்துமா. நீதாமா தடுத்து நிறுத்தணும். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு நிமிஷம், உங்க அக்கா எங்க இருக்கா? இந்த பக்கம் தானே போன, நான் பார்த்தேன். என் அக்கா விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆனா அப்புறம் நல்லா இருக்காது. அவளுக்கு உன்கிட்ட பேச இஷ்டமே இல்ல. யாருக்கோ வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன? இனிமே நீ எங்க அக்கா பின்னாடி போன அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு அதுவும் இல்லாம நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட தானே பேசிக்கிறேன். இல்ல, ஒரு நிமிஷம்.